ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2012 நம்ம ஹாலே பெரியோட நடிப்பில் ரிலீஸ் ஆன டார்க் டைட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கிரைம் அண்ட் ஒரு மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலே பெரி இந்த படத்துல அவங்களோட குரூப்போட சேர்ந்து இந்த ஷார்க் இருக்குல்ல, சுறா, அதை பத்தி கடலுக்குள்ள சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு சுறா இவங்களோட குரூப்ல வந்த ஒருத்தரை வந்து கடிச்சு போட்டு தள்ளிடுது. அதால அவங்க மனம் வெறுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டூரிஸ்டுக்கெல்லாம் வந்து இந்த கைடா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை விட்டுட்டு. அவங்க அதுல அந்த குரூப்ல ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து திரும்பவும் அந்த ஒர்க்குக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மிகப்பெரிய பணம் அவங்களுக்கு தர்றாங்க ஒரு தொகை அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு பண நெருக்கடியான சூழல்ல அவங்களும் இருக்காங்க. திரும்பவும் அந்த வேலைக்கு போறதா அப்படின்னு யோசிச்சுட்டு வேற வழி இல்லாம அந்த வேலைக்கு அவங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க அந்த ஷார்க்கால அவங்களுக்கு திரும்பவும் ஒரு ஆபத்து ஏற்படுது. அது என்ன விதமான ஆபத்து? யாரையுமே இவங்க எப்படின்னா ஷார்க்கு பக்கத்துல போய் அதை தொட்டு அதை பிரிச்சு ஆராய்ச்சி பண்றவங்க, அந்த ஷார்க் கடிக்காது அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த ஷார்க்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன், எதனால? ஸோ அப்படி திரும்ப போனவங்கள ஷார்க் அட்டாக் பண்ணுது. ஸோ கூட்டிட்டு போனவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் பணம் தரேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஸோ அவருக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த டார்க் டைட் அப்படிங்கிற படம். ஸோ நம்ம ஹாலிவுட் சினிமாவில் நம்ம எக்கச்சக்கமான 100க்கு மேற்பட்டான ஷார்க் மூவிஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரியான ஒரு ஷார்க் படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த படத்துல ஒரு மயிருமே இருக்காது, அதுதான் உண்மை. ஏன் இந்த படம் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். நான் இதை சாதாரணமா ஒரு மொக்க ஹீரோ நடிச்சிருந்தா அந்த படத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன். நம்ம ஹாலே பெரி இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஹாலே பெரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆக்டர்ஸ், அவ்வளோ சூப்பரான நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயினி எப்படி இப்படி ஒரு படத்துல நடிச்சாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அண்ட் ரட்டன் டொமேட்டோலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. கிரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. ஸோ அதனால அது 0 ரேட்டிங்லாம் அதில் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னும் போது 1 மில்லியன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் வைஸா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க சினிமா சம்மந்தப்பட்ட விமர்சகர் ஹாலிவுட்ல. பட் IMDbல பார்த்தீங்கன்னா ஒரு டீசனபிளா ஒரு 10-5 அந்த மாதிரி தான் இருக்கு 10க்கு. ஸோ ஒரு ரீசனபிளா இருக்கு. பட் ஹாலே பெரியோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான ஆக்டிங். ஸோ அவங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் நடிக்கல, சும்மா வேண்டாம் வெறுப்பா நடிச்சு கொடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. இந்த படம் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இந்த படம் பார்த்தோன்னே வந்துச்சு. இது எதை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க? ஷார்க்கு என்ன ஆக்சுவலி ஒரு படம்னா அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட். இந்த படத்துல என்ன கண்டென்ட்னே நமக்கு தெரியல, இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது ரியல் ஷார்க்கா இல்லை அது வந்து VFX ஷார்க்கான நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கான காட்சிகள்லாம் ரொம்ப இருக்கு. ரொம்பவே வந்து ஒரு ஷார்க் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மொக்கையான ஒரு ஷார்க் படம் இதுதான். ஈவன் இந்த படம் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு. தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மட்டமான ஒரு தமிழ் டப்பில் இந்த படம் இருந்துச்சு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து அதை இங்கிலீஷில் பார்க்கறது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷார்க் படமெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த சுறா வேட்டையாடுற படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் மூவிஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ட் ப்ளீஸ் இந்த மூவியை வாட்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஷார்க் படம் பார்க்கறதுக்கு உண்டான ஆசையே நமக்கு போயிடும் அப்படின்றதான் இந்த படத்தோடலேருந்து நான் சொல்ல வர கருத்து. ஸோ இந்த படத்தில் பெருசாக கதை அப்படின்னு எதுவுமே இல்லை, நான் சொன்னதான் கதையை. ஸோ மேக்கிங்கும் சரி, பல விஷயங்கள் இந்த படத்துல ரொம்பவே லேக் ஆகும். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரே விஷயம் சினிமாட்டோகிராஃபி. ஒரு மிகப்பெரிய ஒரு கேவ்ஸான ஒரு ரோட் அண்ட் வளைவு நெளிவுகள் ரோடை ஒரு மிரர்ல அந்த அந்த மிரர் வியூவில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த ரோடோட அழகை. ஸோ அதில் சினிமாட்டோகிராஃபியோட அழகு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே எடுத்த சில ஷார்ட் ஆஸ்யூஷுவல் ஸ்விம்மிங் ஃபூலில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அந்த அந்த சில ஷார்ட்ஸ் எல்லாம் உண்மையாக எடுத்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் த டைம். ஆல்மோஸ்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 hours ரன் ஆகுது. அதுவே ரொம்ப கடுப்பாக போராக இருந்துச்சு. எந்த வித ஒரு மேலும் ஒரு ரொமான்டிக்காக ஒரு படம் 2 மணி நேரம் பார்க்கறதுனா என்ன ஆகும் அப்படின்றத நினைச்சு பார்த்துட்டு இந்த படத்தை நீங்க போய் தயவு செஞ்சு பார்க்கலாம். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.